ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காடை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சிக்கன் கிரேவி செய்கிற மாதிரியே தான். இப்போ அதுக்கு நான் வந்து காடை வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மேலே இருக்க தோல், உள்ளே இருக்க கழிவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் இருக்கும். நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக 4 பச்சை மிளகாவும் காரத்துக்கு தகுந்தாப்பில். இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதுல முந்திரி தான். நான் சுடுதண்ணில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கு. இப்போது நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லெண்ணெயில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெயில் செய்யலை, நான் ரீஃபண்ட் ஆயில் தான் செய்கிறேன். இப்போ தாளிப்புக்கு தேவையானது பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, பெருஞ்சீரகம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கி வரட்டும். இது வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கி பச்சை வாசம் வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்கி வந்துருச்சு. இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் நல்லா வந்து இப்போ தக்காளி தொக்கு மாதிரி நல்லா வணங்கி வரணும். எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து நல்லா பழுத்த தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு. இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட மிளகாத்தூள், இது வந்து கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் பச்சை மிளகா 4 ஆட் பண்ணியிருக்கேங்காட்டி மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்தை தகுத்தாப்புல கூடவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில் மசாலா நல்லா வணங்கட்டும். இப்போ இது நல்லா தக்காளி தொக்கு பதத்துக்கு நல்லா வணங்கி வருங்க. பாருங்கள், நல்லா வணங்கி எண்ணெய் விட்டு திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வணக்கிட்டோம்ட்டு இப்போ இதோட நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காடை எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். காடை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் 5 காடை எடுத்திருந்தேன். அதை நான் பொடியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மசாலாவோட. இப்போ நம்ம மசாலாவோட நல்லா காடையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சிக்கன் மாதிரி தான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கு மீறி நீங்கள் வேக விட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப இறுகிரும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவியாக சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ட்ரை கிரேவியாகவும் செய்யலாம். நீங்கள் ரச சாதத்துக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு செமி கிரேவியாக தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷனு. பாருங்கள், இப்போ வந்து காடை ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நான் 1/4 கப்பு தான் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நான் 5 காடை போட்டிருக்கிறது 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. சாதத்துக்கு 4 பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கான அளவு.
இந்த அளவுக்கு கிரேவியோடு இருக்கும்போது நீங்கள் சாதத்துக்கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த பேஸ்ட் நல்லா இந்த எல்லா மசாலாவோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதோட நான் வந்து பெப்பர் தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் பெப்பர் தூள் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா எண்ணெயெல்லாம் விட்டு திரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம முந்திரி பேஸ்ட் ஊற்றிருந்தோம்ல, அதுவும் நல்லா இப்போ அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இன்னும் நல்லா இதாகிடும், ட்ரை கிரேவி ஆகிடும். பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணி காமிச்சிடல. நம்ம காடை வந்து நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சூடாக இருக்குது. நான் அப்படியே எடுத்து பிரிக்க பார்க்குறேன். ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போது நம்ம காடை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி செஞ்சுருக்கோம். இது மாதிரி செஞ்சு பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. Thank you. Thanks for watching.